முருகப்பன் அது ஓகே தானே? அவர் வந்தோன்னு போட்டுக்கலாம். Started. Hello. ஹாய் பால். ஹாய். வணக்கம் பால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, லாஸ்ட் பேஷண்ட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோ சாரி. பத்திரமா பாத்தீங்களா அந்த பேஷண்ட்டை? ஓகே, டிராப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே வாஸ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வாஸ். தேங்க்யூ. பால், உங்களை சந்திக்கிறதுல வர்ச்சுவலா ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. அந்த டாக்டர்னு வந்தாலே இட் இஸ் யூஸ்வலி ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன், என்னாவது ஒரு டிசீஸ் அப்படின்னு வருவோம். அந்த ஸ்ட்ராட்டஜியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி ஒரு காமெடியா, இந்த சென்ஸ் முருகப்பன் சொல்ற மாதிரி மெடிக்கல் காமெடியா பண்ணி, ஒரு டாக்டர்னு வந்தாலே ஒரு தைரியமா கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே நாங்க எல்லாருமே ஒரு ஆண்டர்பிரினர்ஸ், இதர் பட்டிங் இல்லைன்னா நல்ல பெரிய ஸ்டேஜ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் டீம்ஸ் குளோபல். இதோட முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு கோலு. அதுக்கு உங்களை வரவேற்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. அது இல்லாம ஐ எம் ஆல்சோ ஹாப்பி, வெரி ஹாப்பி ஆஸ் பீயிங் இன் மிட்வெஸ்ட் மில்வாக்கி ஃபார் 10 years. அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அதே ஒரு ஸ்டோரி லைன் உங்களுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் மிட்வெஸ்ட் டெட்ராய்ட்ல இருந்து இப்ப சாக்ரமெண்டோ மூவ் ஆயிட்டீங்க. ஹாப்பி டு ஹியர் தட். ஸோ வெரி நைஸ். அதே மாதிரி இந்த டீம்ஸ் பாத்தீங்கன்னா we started with very like-minded people. In the last 3 years we have grown to 300+ entrepreneurs. இதோட ஒரே ஒரு குறிக்கோள் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ யூஎஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் we have started to multiple இது. அதே மாதிரி உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டீல் த லைம் லைட். இஃப் யூ ஈட் யம்மி யூ வில் கெட் அ டம்மி. அது மாதிரி நிறைய ஒரு எதுகை முனையோட நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ இட் ஹஸ் பீன் அ இன்ட்ரெஸ்டிங் திங் அண்ட் யூ ஹவ் சேஞ்ச் த வே இன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தீபாவளி வருது, நாங்கெல்லாம் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதனாலதானோ என்னவோ தெரியல, இந்த செஷனும் அதே டயத்துல வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ let me invite Yuva. அவர்தான் வந்து it's a small group with like-minded people. So he's our president. So let me welcome Yuva. And we want to make it very interactive. So we have a lot of questions which might trigger your ide. So we will continue to see it. And happy to see your face. And I am also eager to see you on 19th in Dallas. So I've already reserved my seats with family. Super. So look forward to. You are over to you. Happy to have you once again. And எங்கள் டீம் சார்பா உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அது இல்லாம இவ்வளவு லேட்டா அட்லாண்டால இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, எல்லா ஊர்ல இருந்தும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அனைத்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் டீம் சார்பாவும் டாக்டர் பால் சார்பாவும் நன்றி கலந்த மகிழ்ச்சி. ஸோ யூ ஆர் ஓவர் டு யூ. ஓகே, தேங்க்யூ வாஸ். வருக வணக்கம். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க யூஎஸ்ல இருக்கீங்கன்னு தெரியாது, இந்தியாவில் நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ அதனால we are very happy, thrilled to have you here. Thank you for your time and thank you Murugappan for making this happen. Our teamsன்றது வந்து நாங்க almost 3 years ஆச்சு இந்த வருஷத்தோட. 4 conventions கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டோம். லைக் மைண்டட் ஆண்டர்பிரினர்ஸ், about 300+ லைக் மைண்டட் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க யூஎஸ்ல. மோர் இன்டராக்டிவ் ஃபோரம், எங்க ஃபோரமும் இன்னும் கப்பல் ஆஃப் அதர் ஃபோரம்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா லைக் மைண்டட் ஃபோரம், அதாவது என்ன லைக் மைண்டட் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் வந்து ஒரு இன்டராக்டிவ் டிஸ்கஷன். நம்ம வந்து எந்த சிபிஐ கிட்ட போனோம், எனக்கு டாக்ஸ் இஷ்யூ இருக்கு, எப்படி அடுத்த ஸ்கேலிங் பண்றது, இந்த வெண்டர் இந்த சப்ளையர் கூட ஒர்க் பண்ணலாமான்றத. ப்ரிடாமினன்ட்லி ஆண்டர்பிரினர்ஸ், ஆக்சுவலா அபவுட் 98% ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அதுதான் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணோம். மற்ற கம்யூனிட்டி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா அப்லிஃப்ட் ஆயிட்டாங்க. தமிழ் வந்து வி ஆர் ஆல் வெரி நாலேஜபிள், பட் வி ஆர் ஆல் இன்ட்ரோவர்ட்ஸ். ஸோ அதை வந்து வெளியில வரணும், அது பயத்தை விட்டு வெளில வரணும், ஃபியர் இருந்தாலும் வெளில போய் நம்ம பண்ணணும் அப்படின்றத. நீங்க எல்லாம் பெரிய லெவல்ல இப்போ மாஸ்ல ரீச் ஆயிருக்கீங்க பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் டாபிக். ஆண்டர்பிரினர்ங்கிறப்ப வந்து வி ஆர் வெரி செலக்டிவ் whom are you bringing it, அதுதான் எங்க நோக்கம். So impacting all entrepreneurs. So thank you so much for your time. I don't want to take up much time.
Oh, thank you. And next I would like to have my other colleague to talk. வாஸ் நீங்க introduce பண்ணுங்க. Thank you. And இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் and warm welcome everyone here. Thank you so much. Thank you for having me. Thanks a lot. ஒருத்தர் வந்தா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிடலாம் பால். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஒன் மோர் பர்சன் டு ஹிட் ஹாஃப் செஞ்சுரி. ஸோ உங்களோட இது எப்போதுமே வரவேற்பு இருக்கும். ஸோ நம்மளோட ஆண்டர்பிரனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பால் இஸ் ஹாப்பிலி மேரிட் டு பிரியா அண்ட் இஸ் பிளஸ்ட் வித் 2 sons. Priya is not happily married to me, huh? அது வந்து அது வந்து I don't want to comment on that. We'll talk about it separate. And கேட்டு போடுறீங்க. Pal is happily married to Priya. And currently working in Dignity Health, Sacramento. முதல்ல சொன்ன மாதிரி practicing gastro. அது இல்லாம he became popular by doing a lot of skit shows and also building 18னால அந்த ஒரு இதுனால ஸ்டேஜ்னால he became extremely popular and one of the most wanted personality. அந்த FBI மாதிரி பெஸ்ட் இதுல குட் இன்டென்ஷன்ல மோஸ்ட் வாண்டட். So let me introduce Senthil, who is also one of the key members and founding members for this. So Senthil, over to you. So Mr. Paul, we are very excited to have you here. Varga வரவேற்கிறோம் behalf of organizers, committee members and everyone. So nice. Your wife அடிக்கடி உங்களை பத்தி பேசுவாங்க, ஃபாலோ பண்றாங்க உங்க யூடியூப் வீடியோஸ்லாம். So very good. Thank you. My YouTube demographics la வந்து 75% women between 25 to 45 years of age. So I have 2 million subscribers la, so a big amount. So I say all housewives of my fan except my wife. அவங்க உங்க கிட்ட பேசணும்னாங்க. சரி, நான் தனியா அவரோட நம்பர் வாங்கி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. So that's so nice of you. Thank you. So we have 2 moderators. One வந்து Nirmal, he is also one of the key members, and Vasan. Nirmal வந்து Houston, Vasan வந்து Dallas. So we wanted to give you a Texas flavor, but we have wide variety of people from all states we have tried to cover. So at least over stateல ஒருத்தராவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். I do not know how this is going to. So without any further delay, Nirmal and Vasan, over to you. நன்றி வாஸ். வணக்கம் டாக்டர் பால். Hello, hi Vasan, how are you? ஆமா, நீங்க இந்த நம்ம வீடியோல பார்த்தாலே நிறைய பேர் வீடியோக்கு வரல. நிறைய பேருக்கு தலை போயிருக்கோம், தலையில சொட்டை வந்திருக்கோம். நாங்களாம் கொஞ்சம் வயசான ஏஜ் தான். உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் எங்க இருக்கீங்க. வயசா இருந்தாலும் நல்ல கெத்தா இருக்கீங்க. ஆமா. சரி, டாக்டர் வந்திருக்காரு அப்படின்னும் போது பொதுவா ஒரு பேஷண்ட்டை பார்க்க தான் டாக்டர் வருவாரு. ஸோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான குரூப் தான் வந்திருக்கீங்க. அதனால நீங்க வந்து கரெக்டாக ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ நாங்க வந்து பிசினஸ் ஓனர்ஸ், சிஇஓஸ் இப்படி சொல்லும் பொழுது பொதுவா ஒரு அவுட் சைட் பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, இவங்களெல்லாம் என்னப்பா ஜாலியா இருக்காங்க, இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும், நல்ல சம்பளம் அப்படின்ட்டு. பட் ஒரு எம்ப்ளாயியா இருக்கும்பொழுது நமக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். ஒரு காலைல ஒரு 8 மணிக்கு எழுந்திருப்போம். அது மாதிரி நம்ம ஏதோ ஒரு ரொட்டீன். ஈவினிங் வந்தா வேலை முடிச்சு வந்துருவோம். பட் இந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்கன்னா யுவர் டைம் ரொட்டீன் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். ஏன்னா பிசினஸ்ல வந்து சாட்டர்டே சண்டே கிடையாது. அது மாதிரி we lose so many things. ஒரு ஸ்லீப் கூட ஒரு ரொட்டீன் கிடையாது. இப்ப கூட போறேன், நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு ரொட்டீன் மெயின்டைன் பண்றதே ஒரு சேலஞ்சிங். இதுல ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா நான் ஃபீல் பண்றேன். அது முடியல. ஸோ அதனால இப்போ இது மாதிரி ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ்க்குலாம் ஒரு ரொட்டீன் ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஒரு ரொட்டீன் மெயின்டைன் பண்றதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா? உங்களோட ஒரு ஒப்பீனியன், அதுல ஒரு சஜஷன். இல்ல, ஐ திங்க் தட்ஸ் a very good point that you. இப்ப நானே வந்து ஐ எம் an employee of company தான். பட் ஆக்சுவலி வந்து என்னை முருகப்பன் வந்து என்னை கூப்பிட்டப்ப நான் நினைச்சேன், ஓகே யூடியூப்ல நம்ம பெரிய ஐட்டம் போல ஆண்டர்பிரனர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூப்பிடுறாங்க. பார்த்தா மெடிக்கல் ஆண்டர்பிரனருக்கு மெடிக்கலை கைட் பண்ணுங்க, திருப்பி மெடிக்கல் தானா அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா இந்த யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஸ்கெட்யூலே பயங்கரமா இனிஷியலி மாறுச்சு. Because me and my wife spend less time on cooking, it saved us a lot. Thank you Bala. So அப்புறம் எனக்கு நானே யோசிச்சேன், அப்போ then if this is like
if this is happening to me from a medical background, so what will happen to, like, non-medical people who doesn't know the importance of the circadian rhythm I keep talking about on my YouTube? Yes. So generally வந்து busy people, நீங்களா you have so many meetings lined up, you might have Indian connections. இந்தியால வந்து காலை 10 மணி இருக்கும், நீங்க உங்களுக்கு நைட் 12 மணி இருக்கும், நீங்க டீம் மீட்டிங் எல்லாம் வந்து அப்ப அட்டெண்ட் பண்ணுவீங்க. One thing I tell all my patients who come to my office with this exact issue is that நீங்க சாப்பாடு ஒழுங்கா பண்றீங்களோ இல்லையோ அது வந்து முக்கியமே கிடையாது. Sleep is one of the main thing. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னதான் வந்து என்ன டயட் நீங்க ஃபாலோ பண்ணாலும் nothing is going to happen. So I always tell my patients is that நீங்க என்ன வேணாலும் சரி, you have to fix a time for sleep. Okay, let's say like 11 p.m. to 6 a.m. அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது 11 p.m. to 6 a.m. தான். You need to preserve that 7 hours of golden hour. அதுல வந்து என்ன மீட்டிங்கா இருந்தாலும் you need to determine whether that meeting deserves. For example, இப்ப இந்த மீட்டிங்கே வந்து அட்லாண்டால இருக்கிறவங்க வந்து ஸ்லீப் டைமுக்குள்ள வருது அப்படின்னா you need to really check with yourself whether Dr. Pal deserves this your sleeping hour or not. அப்படின்ட்டு வந்து you need to make a personal check with you. If you ask me, the one thing I prioritize myself over everything in my life is sleep. And I have a sleeping routine, and வயசு ஆக ஆக அது இன்னும் ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. I just turned 40 couple of days ago, couple of weeks ago. அப்ப வந்து I could see my sleep quality is going down. And that is not a surprise at all. As age advances, the hormone melatonin, which is responsible for our sleep, goes down. On the top of it, நம்ம எல்லாம் பண்றோம். மெலட்டோனினை வந்து செக்ரீட் பண்ணாத வரைக்கும் எல்லாம் பண்றோம். ஐபோன்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து, எல்இடி டிவில இருந்து, நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி போனை பாக்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இப்போ 40+ ஆகும்பொழுது நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றதை சேஞ்ச் பண்ணல, ஆக்சுவலா பயப்படுறோம். நமக்கு பயம் ஜாஸ்தியாகுது. அதனால வந்து இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, தண்ணி குடிக்கும்போது லைட்டா விக்னாரு, ஐயோ எனக்கு நெஞ்சு வலி அப்படின்னு. அவருக்குள்ள ஒரு எமோஷன். ஏன்னா 40 தாண்டிடுச்சு அவருக்கு. பக்கத்துல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 4 டிக்கெட் காலி. இப்போ இப்படி இது மாதிரி ஒரு ரொட்டீன்ல இருக்கும்பொழுது ஸோ அன்னெசரியா நம்ம வந்து ஒரு ஏஜ் ஆகுது, அதனால பயந்துக்கிறோம். எனக்கு இப்போ அது ஒரு ஃபாலோ அப் கொஸ்டினும் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது, சரியான ஒரு வழி என்ன? இப்போ நம்ம வந்து பயப்படாம இருக்கணும்னா ஒரு ரொட்டீனா செக்கிங் பண்ணிட்டே இருக்கணுமா, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ரொட்டீனா ஆரம்பிக்கணும், அது மாதிரி ஏதாவது ஸ்டெப்ஸ் வச்சிருக்கீங்களா? Yeah. So I always say that manufacturing warranty for a human body is only up to 40 years of age. இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதுக்கு வாரண்டி இருக்குன்னா more than 40 years of age, it's based on how well you took care of the engine in the first 40 years. Right? And most likely, unfortunately, especially Tamil people பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அமெரிக்கால இருக்கோம் அப்படிங்கிற காரணமே because we worked hard. Correct. And we worked hard so much to a point that we want to come to a good financial status. And we are ready to compromise on our health. Definitely. Because most of us are from a middle class family. We don't have any guidance in future. Correct. We want to settle down. We want to earn the financial security for the family. அதுக்கப்புறம் we will decide. So முக்காவாசி பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே பார்த்திருப்பீங்க, ஹெல்த் அப்படின்னு பேசுறப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடும் 45 இயர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி சொன்னாதான் கேட்க மாட்டோமே. நமக்கு வந்து ஆபீஸ் ஒர்க், சண்டே கூட நம்ம சண்டை போட்டு வீட்டுல ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், சொன்னாலும் கேட்க மாட்டோம். கேட்கறப்போ ஹெல்த் போயிருது. இது அப்பவே தெரியாம போயிருச்சு. நான் எப்பவுமே இது என்ன சொல்வேன்னா, நம்ம இந்த பாஷா படத்துல வந்து இன்டர்வல் சீன்ல வந்து தலைவரை வந்து போல்ல கட்டி வச்சு அடிப்பாங்க. அப்புறமா திடீர்னு மாதிரி வந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாரு தலைவர். அதே மாதிரி நம்ம வந்து மெலட்டோனின், இன்சுலின் எல்லாம் கண்ணா அப்படின்னு அடிச்சு பிடிச்சு தொப்ப பாமா ஆயிடுச்சு. இப்ப போய் நம்ம உள்ளே போ அப்படின்னு சொன்னா எப்படி போகும்? கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல இப்போ வந்து உள்ள வந்து ஒரே ஒரு சமயம் போவோம். என்னன்னா போட்டோ எடுக்கும்போது 1 2 3னுவாங்க, 3னும் போது உள்ள எழுதுவாங்க தொப்பைய. அந்த ஒரு சின்ன கேப்ல மட்டும் உள்ள போயிது. So absolutely right. So அதனால வந்து up to 40 தான், if I have to give a suggestion that இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இப்போ உங்க பசங்க எல்லாம் இங்க பிறந்து வளர்ந்தவங்களா, they will be so good in terms of fitness.
கரெக்ட். சோ நம்ம வந்து அந்த போட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தான். அதான் ஒரு கசப்பான உண்மை. அதான். ஆனா doesn't mean that it's over for everybody. It's just a matter of recognition and then being aware of what is happening. So நான் வந்து என்ன சொல்வேன்னா, everybody should get a cholesterol level check for sure, especially for Southeast Asian people, especially for Tamil people. அது ஏதாவது frequency இருக்கா? எவ்வளவு frequencyல பண்ணோம்? Yearly once or correct. So if it is normal, every 5 years. Every 5 years, okay. And it starts from age 21. 21, okay. Okay. If it is abnormal, then it needs to be repeated based on, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குப்பா, அதனால இந்த மாத்திரை கொடுத்துட்டாங்க, அப்புறம் இதை வந்து சாப்பிட சொன்னாங்க, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மறந்துடுறோம். ஏதோ இந்த மாத்திரையே வந்து அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. தட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ எப்போ கொலஸ்ட்ரால் அப்நார்மலா இருக்கோ, முக்கியமான எல்டிஎல் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கு, அந்த எல்டிஎல் ஹேஸ் டு பி 100. In the whole discussion, if you want to take one take home point, everybody should get cholesterol level checked and the LDL has to be 100. If LDL doesn't have to be 100, the only thing that you should do is to follow my YouTube channel. நாங்க யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்றோம், ஆனா அவரு சொல்றதான் ஃபாலோ பண்றோம். நம்ம அடுத்த மாடரேட்டர் இருக்காரு, நம்ம முருகப்பன். முருகப்பன் நானும் பேலும் காமெடி, டான்ஸ், டிராமான்னு சுத்திட்டு இருந்தோம் இங்க. ஏன்னா பேல் இங்க ரெயின் ஸ்டேட்ல இங்க மாஸ்டர்ஸ் படிச்சார் டிட்ராய்ட். அதுக்கப்புறம் தான் ஹி மூவ் டு சாக்ரமெண்டோ. ஸோ டான்ஸ், டிராமா, காமெடி இப்படிலாம் கொஞ்சம் சுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு பேலோட வளர்ச்சி ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பேல் இந்த கொஞ்சம் காமெடியா போவோம். இந்த சரவணகுமார் முருகப்பன் சொல்ற மாதிரி நான் முருகப்பன் பத்தி நான் சொல்றேன். முருகப்பன், if you don't know, his creativity is unbelievable. அதாவது டெட்ராய்ட்ல எங்களோட ஆவரேஜ் ஏஜே பாத்தீங்கன்னா ஒரு 50 years. ஓகே, நாங்க ஒரு 20 பேர், நான் இல்ல, அவங்கள வச்சு டான்ஸ் சொல்லி கொடுத்து ஸ்கிட்ட போட வச்சு, it was so good to see you again. தேங்க்யூ. இது வித்தியாசமா இருக்கு எனக்கு உங்களோட இப்படி பேசுறது. ஒரு ஃபார்முலா அடக்கி வச்சு பேச வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே. இது பால், இந்த சரவணகுமார்ன்றவரு உண்மையான கேரக்டரா இல்ல ஒரு எக்ஸிஸ்டிங்கா ஒரு நான் எக்ஸிஸ்டிங்கா? அவர் வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன் யூடியூப். கரெக்டா, அவர் இருக்காரா இல்ல ஃபிக்ஷனலா? ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா, மினியாபோலிஸ்ல he is there. ஓகே, என் ஃப்ரெண்ட் தான், ஃப்ரெண்டா இருந்தான், இப்போ இல்ல, போட்டு துவைச்சதுனால. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கோவிட் வீடியோ போடுறப்ப அவன் கேட்ட கேள்வியை தான் நான் வந்து ஐ புட் தட் அக்ராஸ் இன் தி சேனல். அப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹூ சரவணகுமார் நம்மள மறந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். இப்ப இந்தியால இருக்காரா இல்ல? இல்ல he's still in Minneapolis. ஓகே, he's still in Minneapolis. அவன் சொல்றான், டேய் உங்க யூடியூபுக்கு வர ரெவென்யூ எல்லாம் ராயல்ட்டில எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கறான். ஓகே, சூப்பர். சோ இங்க புதுசா வந்திருக்கவங்களுக்கு பேல் வந்துட்டு ஒரு 777 ரூல் சொல்லுவாரு. அதாவது சாயந்தரம் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க, அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, 7 மணி நேரம் தூங்குங்க. இந்த 3 777 ஃபாலோ பண்ணா 7 ஜென்மத்துக்கு அவரை பார்க்க தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ அதுதான் அவர் சொல்ற ரூல். ஓகே. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன் பேல், இப்போ நம்ம ஊர்லாம் 8, 9 தான் சாப்பிட்டோம், 6 மணிக்கு தான் காஃபி குடிக்க உட்காருவோம். நீங்க என்ன புதுசா ஏதாவது ஒரு கதை விடுறீங்களா? இல்ல இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு? ஏன்னா யாருமே இந்தியாவில இது ஃபாலோ பண்றது இல்லை, நம்மளும் அங்கே தான் வந்திருக்கோம். இது ஏதாவது ஒரு சயின்ஸ் இருக்கா இல்ல எதனால? ஏன்னா ஆனா நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் வந்திருக்காங்க. பட் என்ன சயின்ஸ் இருக்கு பின்னாடி? உங்களுக்கு நான் பயங்கர குண்டா இருந்தேன் முன்னாடி, ரைட்ல டெட்ராய்ட்ல இருக்கிறப்ப I'll be pretty big. I was like 100 kilos, அப்போ 200 pounds இருப்பேன். ஸோ நான் வந்து நிறைய இது பண்ணிருக்கேன், கீட்டோ டயட் போயிருக்கேன், நிறைய எக்கச்சக்கமா டயட் போயிருக்கேன். நத்திங் வாஸ் சஸ்டைனபிள். 2 நாள் பண்ணுவேன், 3 நாள் பண்ண மாட்டேன். அப்பதான் வந்து நான் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸை வந்து நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன் என்னோட பேஷண்ட்ஸ், என்னோட ப்ராக்டிஸ்ல. அப்பதான் வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஓ, இட் இஸ் குட் ஃபார் ஃபேட்டி லிவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வெயிட் லாஸ் அப்படின்ட்டு. ஸோ சின்ஸ் ஐ வாஸ் இன்வால்வ் இன் ரீசர்ச், ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் அபவுட் தி சர்க்கேடியன் ரிதம், இந்த ஹார்மோன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. குட்டி இந்த எலி குட்டிகள்லாம் வந்து நாங்க வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். ஓகே, நைட்டு சாப்பிட்டா என்ன ஆகும், காலை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ வாஸ் வெரி கிளியர் தட் God made us in such a way that what he wanted. அதாவது he created sun, he created human being,
and sun rose and sunset. When sun rose, it stimulates all the hormones in the body, and when sun sets, certain hormones sleeps down and certain hormones gets awakened. So இது வந்து it's not something that we chose, we were given with, and the problems are happening is because we are not respecting it and we are abusing it. And நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்தியாலே பாருங்க, 6 மணிக்கு வந்து சாப்பிட மாட்டோம். 6 மணிக்கு என்ன சொல்லுவோம், அப்பதான் என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு யோசிப்போம், என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். நீங்க இன்வேரியபிளி பாருங்க, நீங்க அடிக்கடி இப்ப இந்தியா போறீங்க, நீங்க அந்த சென்னையில உள்ள விஆர் மால் போய் பாருங்களேன். தி ஆவரேஜ் waist circumference of everybody is easily 90 centimeters. And the even more hazardous thing, even more the biggest red flag is the average age of these people is 25. Wow. Okay. அதுதான் பிரச்சனை. That is where the problem is. If you don't break the habit, இப்ப நான் போய் நீங்க சாப்பிடுற பிரியாணி நான் வெளியே எடுத்தோம் அப்படின்னா வந்து யாரும் என் சேனலை பார்க்க மாட்டீங்க. நான் கூட சந்தேகப்பட்டேன், இவர் என்னடா அது தயிர் சாதம் இதை பத்தியே ஒரு பெருமையா பேசுறாரு, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நம்ம பிரியாணில கை வச்சிட கூடாது பாருங்க. Exactly. So ஆனா what we found out was okay, either ரெண்டையும் நீங்க பண்ணீங்கன்னா நல்லது. அதாவது பிரியாணியும் சாப்பிடாம சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டா ரெண்டும் பண்ணீங்கன்னா the effect will be even doubled. But at least you can start with the sunrise to sunset method, which is very reasonable and sustainable method on a long term basis. அதனாலதான் I promote முருகப்பன் on my channel as well. ஆனா நிறைய கமெண்ட்ஸ்ல பாக்குறோம், நிறைய பேர் ஐ லாஸ்ட் 10 kilos, தேர் ஆல் ரிலீஜியஸ்லி ஃபாலோவிங் இட். இவ்வளவு பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் 10 kgs சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம குரூப்ல நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு தரமான கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு பயம் இருக்கு. அதாவது how do you keep up with your ஏன்னா because lot of people are following you, now you have additional responsibility, right? ஆமா, இது actually it's a good question. It's initially வந்து நான் எனக்கு என்ன தெரிஞ்சதோ, I mean I started with a good intention that okay, நான் குண்டா இருந்தேன், நான் ஒல்லி ஆயிட்டேன், நான் நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல வந்து பாக்குறேன், நிறைய பேர் வந்து யங் டெத் எல்லாம் ஆகுது, இட்ஸ் a very preventable thing. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். But I didn't realize that people will follow this religiously, and this effect you will not remember, you will not believe முருகப்பன் that எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்லாம் இமெயில் அனுப்புறது வேற, they send it as a physical copy to my office address to Sacramento. Wow. From Thuthukudi, Kanyakumari. Actually இது வந்து we should appreciate it. I mean I was taken aback. Wow, இவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. And they said before and after picture இவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. எனக்கு எந்த மெத்தடும் ஒர்க் ஆகல. மோர் ஒன் ஸ்டோரி ரியலி மூவ்ட் மீ. இந்த மாதிரி ஒன் மெட்காம் ஷோஸ் போறப்ப வந்து ஒருத்தவங்க she said நான் வந்து ரொம்ப எவ்வளவோ மெத்தட்ல வந்து we tried to be pregnant because of the insulin resistance, we were not able to lose weight, we were not pregnant at all. Finally வந்து because of this method we lost weight, அதனால insulin resistance கம்மியாச்சு, ஓவம் குவாலிட்டி நல்லா ஆச்சு, அதனால வந்து we got pregnant again அப்படின்ட்டு சொல்றப்பெல்லாம் வந்து it hits me hard. அப்ப வந்து இப்ப நம்ம சொல்றத வந்து யாராவது கேக்குறாங்க, அப்ப உண்மையிலேயே நடக்குது அப்படின்னா then gives me a more responsibility. இப்போ I have to be really careful in what I say அப்படின்ட்டு. But humor has helped me a lot, முருகப்பன். உங்கள மாதிரி தான். Okay, that adds me to this. எனக்கு என்னமோ வந்து இந்த motivation that this works and my creative outlet is letting me create time for this. அப்படிதான் சொல்லணுமே தவிர I don't have time for this, but I'm creating it because நம்மளால யாராவது சொன்னா ஏதோ நடக்குது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால அதனால ஒரு I'll tell you a story. நானும் பிரியாவும் வந்து ஹோட்டல்ல இருக்கோம். ஓகே, மயிலாப்பூர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. பேசிட்டு இருக்கோம். பிரியா திட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான், வீடியோஸா போட்டுட்டே இருக்கீங்க, ஃபேமிலிக்கு வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்து ஒருத்தவர் வந்து சேயிங், டாக்டர் நீங்க டாக்டர் பால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் எடுக்கலாமா கேக்குறாங்க. ஓகே, அது தப்பு கிடையாது. தப்பு என்ன அப்படின்னா, மேடம் நீங்க எங்க 2 பேரும் நீங்க பிக்சர் எடுங்க அப்படின்னு சொன்னதுதான் தப்பு. So
So அப்ப வந்து now Priya is also recognizing that okay, you know, people are losing weight and everything. So அவ சப்போர்ட் பண்றதுனால தான் ஏதோ இப்ப ஓடிட்டு இருக்கு. இல்லாட்டி நீங்க சொல்ற மாதிரி as you know, creative writing and script writing is very tough. Very tough. And அந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்ப யாருமே எங்கிட்ட சொல்லல அப்படின்னா then this much amount of motivation will not be there. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை டாக்டர் கோட்ல பாக்குறேன். ஏன்னா உங்களை அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல பெரிய மீட்டிங் சொன்னீங்க, டாக்டர் கோட் மட்டும் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பணும், மக்கள் நம்பணும் அப்படின்றது. ஏன்னா ஏர்போர்ட்ல போட்டோ எடுக்கிறீங்க, சாணபன்ல போட்டோ எடுக்கிறீங்க, அந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு உங்களை அந்த மாதிரி கோட் அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி டாக்டர் கோட்ல பாக்குறது டிஃபரெண்டா இருக்கு. கேளுங்க வாசன், நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. ஆமா ஆமா, இல்ல அவர் முருகப்ப சொல்லிட்டே இருந்தாரு, அவரு பேஷண்ட் இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம் எந்த பேஷண்ட் ஒருவேளை ஒரு பில்டப் கொடுக்குறாரா அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க 7-7-7 3 7 வச்சு ஒரு ரூல் சொல்லிருக்கீங்க. இப்ப என்னன்னா, இந்த நமக்கு வந்து 7.5 தான் இருக்கு. இது ஃபாலோ பண்ணீங்கன்னா 7.5 இருக்காது. இல்ல, இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ணிடுவோம். ஆனா ஒரு சாட்டர்டே வரும், பார்த்தா ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு 7 மணிக்கு மேலதான் கேக் கட்டிங் வச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கு ஒரு சின்ன குழந்தை கேக் கொடுக்குது. இப்போ அதை நீங்க நோ சொல்லணும் இல்லையா? தட் வாஸ் த சேலஞ்சிங் பாயிண்ட். அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஃபுட், இட்ஸ் அபவுட் சைக்காலஜி அண்ட் யுவர் ஆம்பியன்ஸ், சோசியல் ஸ்ட்ரக்சர், எவ்ரிதிங் மேட்டர்ஸ் இல்லையா? இப்போ நீங்க நோ சொல்றீங்கன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு கூட மாட்டாங்க. அடுத்த வாட்டி என்ன இப்ப யாருமே கூப்பிடுறதே இல்ல. நீங்க உங்களை அது அப்படிதான் நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க எப்பா அவரு. ஸோ ஓகே, ஸோ யூடியூப்ல தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி 7 to 7 சொல்லுவேன். நான் என் வீடியோ எல்லாம் வந்து நீங்க இப்போ சாப்பிடக்கூடாதீங்க பாருங்க, எவ்வளவு பேர் சாப்பிடுறேன்னு சொல்லுவேன். the reason I do that is repetitiveness. You know, நம்மலாம் வந்து இப்போ ஒரு லெவலுக்கு போயிட்டோம், ரைட்? பீப்புள் இன் அமெரிக்கா, பீப்புள் 30-40 years எல்லாம் வந்து they are settled. They don't have to listen to anybody. Correct? And if you need to create a behavioral change in your lifestyle, the person right next to you cannot make it. There has to be somebody superior to you, either in terms of money, either in terms of respect, or in terms of profession, or in terms of guidance. And நாலும்லே வந்து the only thing that works is repetition. Repetitive-ஆ நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாதான் 2வது தடவை 3வது தடவை பதிலா 4வது தடவை அட்லீஸ்ட் வந்து ஓகே, அட்லீஸ்ட் வந்து ஒரு பிரெயின் ரீவயரிங் நடக்கும். And multiple studies have shown that repetition is the only way to create lifestyle change. So நான் யூடியூப்ல 7-7-7 சொன்னாலும் ஜென்ரலா பாக்குறப்ப வந்து I don't exercise too much of social disturbances. இல்லாட்டி this cannot be sustainable. இப்ப நீங்க சொல்ற அதே 7:30 மணில வந்து கேக் கொடுத்தா நான் சாப்பிடுவேன், but I will not eat that much because I know that is my hormones will not like it. At the same time, I will be very respectful to other people as well, because you know, that is something that I don't want to spoil their celebration. So I will take the cake a little bit, okay? But what I do is I take to go. And the cake, it's so delicious. And the other thing, I always make sure that food deserves you. Deserves you, correct. இப்ப கேக்க நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு சுமாரா தான் இருக்க வச்சுக்கோங்களேன், பேசாம நீங்க பேக் பண்ணிட்டு பேசாம அந்த ஹோஸ்ட்கே கொடுத்துடலாம், நீங்க நாளைக்கு நீங்க சாப்பிடுங்க. கரெக்ட் தான். இல்ல, இது நீங்க சொல்லும்போது எங்க அம்மா வந்து ஒரு தடவை முறுக்கு வாங்கி வச்சு எல்லாருக்கும் முறுக்கு கொடுத்தோம். எங்க அம்மா ஒண்ணு வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு பல்லே கிடையாது. பல்லே இல்லையே முறுக்கு வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க, ஐயோ நீ வேற, நான் வேணான்னு சொல்ல எனக்கு தரைய மாட்டாங்க, எது முறுக்குக்கு அப்புறம் இது கூட தான் தர மாட்டாங்க அப்படின்னாங்க. அது மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அது போயிடும். அதனால வாங்கி வச்சுக்கிறது நல்லது. வாங்கி வச்சு நம்ம அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு தூக்கி போட்டுக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம். பாலான்னு ஒருத்தர் குரூப்ல கேட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலி உங்களை ரொம்ப ஃபாலோ பண்றாரு போல இருக்கு. எனக்கு 160 pounds குறைச்சிருக்காரு போல இருக்கு. ரொம்ப குட் ஜாப், சூப்பர். ஆக்சுவலா நான் வந்து இன்டரப்ட் பண்ண சாரி. அது வந்து அவரோட ஃபேனா வந்து நான் அவரே அந்த क्वेश्चन அவர் கேட்க வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓகே, கண்டிப்பா பாலா கேளுங்க. Thank you Paul. நான் ஆக்சுவலா 192 pounds இருந்தேன். ஸோ நானும் என் ஃபேமிலி நாங்க 2 பேரும் ஒர்க் பண்றோம். we lost lot of weight, but let me get to the point. Okay, this is a teams forum, right? So we are a group of entrepreneurs, right? Everything is a business opportunity for us. You coming from the health background, நீங்க நிறைய ஆப்ஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டே நீங்க சாயங்காலத்து நைட்ல ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ்ல சொல்லியிருப்பீங்க. டாக் அபவுட் குட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஃபிட்னஸ்க்கு பால்னு ஒரு ஆப் சொல்றீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸ்
உங்களுக்கு மிஸ் ஆகுதா? தட் வி ஆர் லாட் ஆஃப் அஸ் ஆர் ஐடி கம்பெனி ஓனர்ஸ், ஸோ வி கேன் டெவலப் ஆப்ஸ். ஸோ எதுவுமே எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம மற்றவங்க யாராவது பண்ணி கொடுக்கணுங்கிறது, நாமளே ஏன் டெவலப் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட் இருக்கிற பீப்புள். ஓகே, ஸோ வாட் வி லுக் அட் இஸ், ஓகே இந்த வருஷம் டீம்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அடுத்த டீம்ஸ் கான்ஃபரன்ஸ் வரைக்கும் நம்மளோட ரெவன்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, சரி லைக் 1 million இருந்து 5 million ஆச்சா? If you're not making any difference on the ground, just simply talking don't make anything difference, right? So அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கனால உங்களுக்கு ஏதாவது ஐடி ரிலேட்டடான ஆப் கேப்ஸ் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? that you may not be right now, but நான் அப்போதே நினைச்சேன் ஆண்டர்பிரினர் கான்ஃபரன்ஸ்க்கு வரோம், இப்படிதான் கேள்வி ஏதாவது இருக்கும், நம்ம கிட்டயும் ஏதாவது ஒண்ணு வித்துட்டு போயிருவாங்க அப்படின்னு. இல்ல I don't want to put you on spot, okay, but obviously from teams conference side la irundhu உங்களுக்கு we are also willing to donate for your volunteer service you are doing. I understand I was just joking. டக்கு எனக்கு வந்து ஞாபகம் இல்ல, வர மாட்டேங்குது. But as you know, this thing is booming. The health AI thing is every step of the way. நான் endoscopy பண்றேன், right? I do endoscopy and a colonoscopy, and there is a robot that can do the endoscopy by itself now. நல்ல வேளை அது வரதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளேயும் வந்து நான் செட்டில் ஆயிருவேன். நாங்க வந்து இன்ஜினியர்ஸ்க்கு தான் வேலை போயிடும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஏஐ வந்துட்டா டாக்டர்ஸ்க்குமா இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. So it will so adnala every step of the way, including gastroenterology la vandu, I mean there is no way, it's mind blowing. Weight loss portha varaikum pathina, there is this thing app called per vandata, but they reached out to me, they wanted my input on it. Beautiful ah irukku adu epdina, ipo MyFitnessPal la vandu Balaavukku theriyum nenikiren, if you have followed me. You log in and then you tell me the calories, right? That's a pain. It's a painful process. You log in. If you Italy na, Italy la vandu measure panni evlo idli சாப்பிட்டீங்க, சாம்பார் எவ்வளவு இருக்கு, சட்னி எவ்வளவு இருக்கு, தொட்டுக்கு ஏதாவது இருக்கா, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்க, எல்லாமே வந்து நிறைய இருக்கும். ஒவ்வொன்னெல்லாம் எழுதிட்டு இருக்கிற பெரிய தலைவலி. But I did it. That's how I lost weight. இந்த ஆப் என்ன பண்ணாங்கன்னா, they took a picture, AI வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு இட்லிக்கு சாம்பாருக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் கேலரி கொடுக்குது. ஐ எம் சர்ப்ரைஸ், ஐ வாஸ் டேக்கன் அபேக். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அக்யூரேட், பிளஸ் ஆர் மைனஸ் 10% தான். வெரி குட், வெரி குட். இட் வாஸ் அப்சல்யூட்லி அமேசிங். வாவ், இந்த மாதிரி பண்ண முடியுமானே தெரியல. So I say, yeah, absolutely, I would promote this app anyway அப்படின்னு சொன்னேன். So இந்த மாதிரி நல்ல நல்ல ஆப்ஸ் எல்லாம் வந்து they get guidance from me in terms of how to clinically integrate patients க்கு வந்து எப்படி. So அந்த அவங்க நீங்க சொல்றனால நான் சொல்றேன், but they came to me, I guided them in terms of how to clinically our patients க்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா உடனே அவங்க வந்து அவங்க புரோட்டீன் கார்ப் ஃபேட் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. I said you add fiber is absolutely important அப்படின்ட்டு. ஃபைபருக்கு ரொம்ப டைம் ஆகுமே டாக்டர் அப்படின்னாங்க. ஆனா நீங்க அதை ஆட் பண்ணா தான் வந்து it will complete the product அப்படின்ட்டு. So இந்த மாதிரிலாம் I could see an interface between medicine and AI, and it is absolutely mind blowing. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம எஃபர்ட் போடணும். இல்ல ஆக்சுவலா பாலா சொன்ன மாதிரி நம்ம டீம்ல நிறைய பேர் we have our own software products, we have our own apps. So அதனால if you have some mindset, okay, we can develop something, this is the right forum. You can definitely reach out to us. We will definitely support you. Yeah, one last thing I want to just say is, for example, இப்ப NRI customers எல்லாருக்கும் நீங்க ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் இங்க இருப்போம், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் ரிமோட் ஏரியாஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? See, every problem has a solution. Every problem people will pay for it, right? The way we look at it. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு விலை கொடுக்கறதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க. அப்ப இந்தியாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது, அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க. எவ்ரி ப்ராப்ளம் வி வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு இட். ஓகே, இந்த தாட்டை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. லாட் ஆஃப் எல்டர்ஸ் ஆர் ஹியர், ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஓகே, எனி ப்ராப்ளம்ஸ் தட் யூ ஹேவ் in a medical field, either because of whatever means it is, you can just post a problem. We will think about the solution and come back with you for anything you want to present. Beautiful. Maybe I never thought about it. So if there was I have a weight loss program. Okay. I have an online weight loss program. It's called New Me. Okay. Older version of New Me அப்படின்ட்டு drpalmanikam.com வெப்சைட்ல போனீங்கன்னா இருக்கும் New Me ல.
அதுல வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் என்னெல்லாம் ப்ரோமோட் பண்றேனோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கரிக்குலமா போடுறோம். I will not advertise it that much because I want to make sure the quality of the program is okay. So ஒரு 200 பேர் இருக்காங்க யூஎஸ்ல. அங்க அதுல பேட்சா பண்ணிருக்கோம். wonderful response. A1C எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. I mean, it's an amazing thing. 90-day program. After 90 days, it becomes a lifestyle to them because we keep asking them and everything. I supervise them. அதுக்கு ஒரு ஆப் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து I encourage fasting. I encourage sleep, water, meditation, physical activity, normal carb diet. அப்படின்னு எல்லாம் இருக்கு. 6 different pillars of health மாதிரி வந்து நாங்க வச்சிருக்கோம். Okay. So I always thought that okay, இந்த 6 pillar of health வந்து நம்ம வந்து இப்ப வாட்ஸ்அப்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த 6 பில்லரை வந்து ஒரு ஆப் மாதிரி போட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி மேபி இட்ஸ் I have not considered a business model because எனக்கு டைம் இல்லாதனால பட் பொட்டன்ஷியலி ஜஸ்ட் ஆன் தட் பாயிண்ட் இப்ப நாங்களுமே எல்லாருக்குமே இப்ப எங்களுக்கு தேவைப்படுறது டைம் தான். இந்த குரூப்ல எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா ஒண்ணு கொடுங்க அப்படின்னா பணத்தை கூட கொடுத்துருவாங்க, டைமுக்கு தான் இல்ல, எல்லாரும் அதுக்கு தான் கஷ்டப்படுவோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நாங்க எல்லாரும் பிசினஸ் கிட்ட ரெக்யர்மெண்ட் கேட்டு நாங்க பிசினஸ் டார்ச்சர் பண்ணி நிறைய காசெல்லாம் சம்பாரிச்சு ஐடிலேயே எல்லாரும் இருக்கிறோம். ஸோ வி நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கெட் த ரெக்யர்மெண்ட். ஸோ நாங்க உங்களை மாதிரி பிஸியா இருக்கிற ஷெட்யூல் இருக்கிறவங்கள வி ரெஸ்பெக்ட் தட். ஆல் வாட் வி லுக் ஃபார் இஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான் வேணும். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப நான்லாம் என்ன பண்ணுவேன்னா என் டீம் கிட்ட நிறைய பேர் இங்க சொல்ல மாட்டாங்க, பட் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூம்ல இருக்கிறப்ப டாஸ்க் சைன் பண்ணுவாங்க, வாய்ஸ் மெசேஜ். ஓ மேம் இந்த ப்ரொஃபைல் ஒன்று வந்திருக்கு பாருங்க, இது என்ன கேண்டிடேட் ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படிம்பாங்க. அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நவ் வி ஹேவ் லாட் ஆஃப் கொலாபரேஷன் டூல்ஸ், வி சேவ் டைம் வித் ஈச் அதர். அந்த மாதிரி உங்களுக்கு எது தோணுனாலும் சரி, என்ன வி டோன்ட் வாண்ட் சொல்யூஷன். நான் எல்லாமே திருப்பி சொல்றேன், வி வாண்ட் ஒன்லி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஒன்லி வி வாண்ட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். தட் இஸ் எனக்கு தேவை. நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க போதும். நான் மட்டும் இல்ல, பத்திட்டு நம்ம பசங்க நிறைய பேர் இதுல தீயா இருக்கிறாங்க, எல்லாரும் உள்ள வந்துருவாங்க without taking your time. If we start asking you too many questions, obviously you can do it for 1 or 2 days. Sir, Bala sir, next question payla sir. Bala sir, okay, next question payla. நம்ம நிறைய பேர் இருக்காங்க. Okay, okay. இன்னொன்னு வந்து நமக்கு 1 minute ஒரு நம்ம ஓபன் Q&A வைப்போமா இல்லனா லைக் என்ன நம்ம क्वेश्चंஸோட முடிச்சுக்கணுமா? காவ்யா சங்கர் கேள்வி கேட்டிருக்காங்க. So what is your recommendation for youths to routinely take care of for their GI health அப்படின குரூப்ல காவ்யா சங்கர் கேட்டிருக்காங்க. காவ்யா thank you for being a youth wing leader. That's good. Kavya, one thing I would highly recommend for you and all your colleagues and all your siblings and everything is நீங்க வந்து the most common mistake that I'm seeing is you guys are working hard, putting your late night hours. You're sleeping at 1 a.m., 2 a.m. and then you're waking up at like 10 a.m., 11 a.m. We don't want you to be us when you turn 40. We want you to be better than us. So late night வந்து you need to change it to early morning. So அதை வந்து எப்படி பண்றது? I know it's very difficult socially, but you have to inculcate the habit like right at a younger age so that you preserve all these melatonin cells, preserve all these hormonal cells as much as possible at this prime young age, so that even when your health declines at the age 40 or something, all this good work that you have done in the upfront will help you out. So one suggestion that I would do is never sleep after 12 a.m. 12 a.m. I think that's a very reasonable expectation. Okay. பால், இந்த யூத்காக பேசுறதுனால எனக்கு ஒரு சின்ன क्वेश्चन இருக்கு. நீங்க வந்துட்டீங்க. நானும் யூத் தான் அப்படின்னு இல்ல, நம்மளோட 30 வயசு குறைஞ்சிருச்சு. இல்ல, இப்போ யூஎஸ்ல born brought up நம்ம குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தா ரேசிஸ்ட். ஆக்சுவலா எப்படி நான் ரேசிஸ்ட் சொன்னா, வெள்ளையா இருந்தாதான் வெள்ளை சாதம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, குழம்பு தான் சாப்பிட மாட்டான். எதுலாம் வெள்ளையா இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம கொண்டு வரணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு 40 இயர்ஸ் விட்டுட்டோம், இனிமேல் நம்ம பின்னாடி இப்போ பண்ணா நமக்கு மேபி 80 இயர்ஸ் மேல நல்லா இருக்கும். அதனால இப்போ வந்து ஆனா இந்த யங் ஏஜ் கிட்ஸ்க்கு வந்து வாட் ஆர் த நியூட்ரிஷியன்ஸ், அது மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல உங்ககிட்ட அது மாதிரி யாராவது பேஷண்ட் வந்திருக்காங்களா? ஏன்னா கட் ஹீலிங், அலர்ஜிஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகம் எஸ்பெஷலி டெக்சாஸ்லாம். It's a very very passionate topic to me. இத பேசிட்டே இருப்பேன் நானு. ஒரு குவிக் அப்டேட் சொல்லணும் அப்படின்னா, there is something called hygiene hypothesis. Hygiene hypothesis என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம ஊர்லாம் வந்து நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம், நம்ம ஃபுட்பால் விளையாடுவோம், நம்ம சேத்துல இருப்போம், பசங்கெல்லாம் வந்து ஒன்னா வந்து
like we play with dirt throughout. Correct. So what happens is we get exposed to all these, different kinds of microbiome. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா all these bacteria goes inside our stomach and small intestine and it stimulates our immune system. So நம்ம immune systemத்துக்கு வந்து எப்பவுமே வேலை இருந்துச்சு. It will never, our immune system is hyper. It is supposed to be hyper because it is always vigilant. Okay, என்ன ஆகுது, ஏதாவது தப்பா வரதெல்லாம் வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டு நல்ல வரதெல்லாம் வந்து உள்ள வரதுதான் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு வேலை. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மலாம் அதனாலதான் வந்து நான்லாம் மெடிக்கல் ஸ்கூல் பண்றப்ப இந்த அலர்ஜிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்ததெல்லாம் டியூபர்குலோசிஸ், கம்யூனிகபிள் டிசீஸா பார்த்துருக்கேன். அலர்ஜி டிசீஸ் பார்த்ததே கிடையாது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். பிகாஸ் வி ஆர் ஓவர் ப்ரொடெக்டிவ். ஓகே, ஒரு சின்ன ஒரு சேறு பட்டாலே உடனே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, சானிடைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் வரும். உடனே ஃபீவர் இருந்தா உடனே ஆன்டிபயோட்டிக்ஸ். வில் நாட் கிவ் எனி டைம் அட் ஆல். அப்புறம் அந்த டாப் ஆஃப் இட் வி டு பிளே இன் டர்ட் பட் நாட் ஆக்சுவல் டர்ட், தி டர்ட் வீடியோ கேம். ஐபோன்ல வந்து எவ்வளவு வந்து டர்ட் பிளாக்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. So what is happening in this situation is that, you remember I told you that our immune system is hyper. It needs work. If it doesn't have work, it's like the idle mind is devil's workshop. So it starts eating up your immune system. Immune system is thinking that your body doesn't have anything. It has to do some work. So it starts eating up your own cells. So adanaladhan we always see this autoimmune disease. Autoimmune, your body thinks that something doesn't belong to you because your immune system is stimulated for no reason. அதே தான் அலர்ஜிஸ்க்கும் அதே காரணம் தான். If you look closely, இந்தியால இருக்கிறவங்களுக்கும் இந்த US born kidsக்கும் if you compare, US born kids, especially our Indian immigrants, they have increased risk of allergies. போலன் அலர்ஜிங்கிறாங்க, ஆஸ்மா அலர்ஜிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல கேள்விப்பட்டதே கிடையாது அவ்வளவா. அப்புறம் ரெண்டாவது வந்து there is studies to this as well, that if a kid grows with a dog, the likelihood of allergies are low. அதுவும் வந்து நம்ம இந்தியன் இமிகிரன்ஸ் அதுவும் தப்பு பண்ணுவோம். ஏன்னா நமக்கு நாயை கண்டாலே நமக்கு கட்ட நாயக்காரோ நாயை கண்டா கள்ளக்காரோ தான் நம்ம வளர்ந்துருப்போம். எப்ப ஒரு நாய் வாங்குவோம் 10 வயசு 15 வயசுலதான் வந்து பசங்க எல்லாம் போர்ஸ் பண்ணி நம்மள வாங்க வைப்பாங்க. நம்ம வீசா வர்றதுக்கு வெயிட் பண்ணியே பாதி நம்ம நாய் நாமே டாக்டர் பால், எங்க அப்பா நாங்க தான் அந்த நாய்ங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் அந்த நாய். ஒரு சில few questions சில பேர் கேட்டிருக்காங்க, டக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க வந்துட்டு. சரிங்களா? So what are some practical strategies for incorporating more fruits, vegetables and whole grains into our diet? 3 times a meal, every meal you have a fruit. Good. அதுதான் எப்படின்னு கேக்குறாங்க. you plan accordingly. You have to plan. ஒரு மீல்ல ஒரு fruit இல்ல அப்படின்னா then you need to figure out, okay, why there is no fruit, what is happening, which fruit you like அப்படின்னு figure out பண்ணி plan பண்ணி shop பண்ணி நீங்க வாங்கணும். That it's going to be difficult initially, but somebody needs to supervise you. Okay. What is the right balance of nutrients for my specific health needs? How much protein, carbohydrates and fats should I consume daily? ஏதாவது ஒரு protein should be 1 gram per kilogram per day. So if you weigh like 60 kilos, 70 kilos, it has to be 60-70 grams per day. That is absolutely important. அதை நீங்க பண்ணிட்டாலே கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்ஸும் அதுவாவே வந்து ஃபாரின் பிளேஸ் ஆயிரும். So you don't have to worry about it. Okay, super. So what are some strategies for maintaining a balanced diet while managing stress or emotional eating? இது ஒரு கேள்வி. What are emotional eatingல வந்து key thing வந்து again will come back to sleep. Okay. When you have good sleep, your stress eating will go down because you will have the energy to make conscious decision. That is how it is linked. And studies show that if you sleep more than 1 hour per day, you burn 300 calories more. And if you add that every day, if you sleep 1 hour more per day for 10 days, you will burn 3,500 calories more, which will equal to 1 pound of fat. Oh, super. Okay. How can we make healthier food choices when eating out or in social situations? வாசன் ஏற்கனவே கேட்டாரு, பட் eating outல வந்து it's tough, it's difficult, so you need to limit as much as possible. But if you go,
what I do is that I make sure that I eat lot of fiber initially, vegetables இல்ல சாலடோ இல்ல இதுவோ. இப்ப என்னெல்லாம் வந்து சாப்பிடவே கூட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து அங்க ஏதாவது காலிஃபிளவர் இல்ல ப்ராக்கலி ஏதாவது எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன். ஒண்ணு வீடியோ எடுக்கிறீங்க இல்ல நீங்க சாப்பிடுறீங்களா? ஆமா, ஒண்ணு வீடியோ எடுக்கிறேன், நான் சாப்பிடுறேன். Once you do that, your stomach is full, so you don't eat that much. That is one trick. The second trick is if I know that I'm going to eat a lot, I eat already at home. வீட்லயே சாப்பிட்டு போயிடுவேன். ரெண்டாவது. மூணாவது வந்து if I know the menu already வச்சுக்கோங்க, I absolutely love the menu அப்படின்னா, then I don't eat anything for breakfast and lunch, and then I just go for dinner directly. So these are all like some tips and tricks that I have done. You have to test and try method and then see what you do. நாங்களும் ஃபாலோ பண்றோம். என்னன்னா ஒரு 2 நாள் நாக்கு அடைக்கிறோம், 3ஆவது நாள் அதை காம்பன்சேட் பண்ணிடுவோம். நீங்க 2 நாள் சாப்பிடல, அதையும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. நீங்க வந்து 5 days ஒழுங்கா பண்ணிட்டு செகண்ட் அந்த வீக்கெண்ட வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதுனால you are essentially demolishing 50% of the good work they have done already. So கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா you only have 2 days of progress. So it takes time to reach a destination. ஸோ பேல் இப்போ இந்த பீனட் அலர்ஜி இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே தானே பார்த்தோம், யூஎஸ்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அலர்ஜிஸ்லாம். அது மாதிரி இந்தியன்ஸுக்கு இங்கே யூஎஸ்ல ஏதாவது இந்த விட்டமின் ஆர் மினரல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கா விச் வி ஷுட் பி அவேர் ஆஃப்? அது நீங்க பேட்டர்ன் வைட்டமின் டி தான் எக்ஸ்ட்ரீம்லி டெஃபிஷியன்ட். ஐ மீன் எல்லா இந்தியன் பேஷண்ட்டுக்கும் ஏன் தான் இவ்வளவு லோவா இருக்குன்னு உண்மையிலே தெரியல. அன்பார்ச்சுனேட்லி வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்பவே கஷ்டம். இஃப் யூர் வெஜிடேரியன், இஃப் யூர் இந்தியன், வைட்டமின் டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ. ஸோ அதனால sunlight exposure plus mushrooms plus eggs, if you can eat eggs, is absolutely important. ஓகே, சூப்பர். ஸோ பேல் இப்போ கொஞ்சம் லைட் ஹார்டடா போவோம். இப்போ நிறைய பேர் இந்தியா, சென்னை போறீங்க, ஷோ பண்றீங்க, காமெடியன்ஸ் நிறைய பேர் மீட் பண்றீங்க, யூடியூப் பாக்குறீங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு புது வாழ்க்கை? புது வாழ்க்கை இல்ல புது அவதாரம் புது அவதாரம் வந்து ஃபன்னா இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ், வெரி வெரி சாட்டிஸ்ஃபையிங். பயமாவும் இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. அதாவது ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டேனோ, அதுக்கான உண்மையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்மையில இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து ஒரு பயம் வருது இப்ப. அதனால ஐ எம் கிவிங் மோர் ரெஸ்பெக்ட் டு வாட் ஐ எம் டூயிங் நவ் கம்பேர்ட் டு வாட் ஐ டிட் பிஃபோர். ஸோ அதனால வந்து பயமா இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் இப்போ ஒரு மெட்காம் ஷோ பண்றப்ப வந்து த ரீசன் ஐ டூ மெட்காம் ஷோ வந்து யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுது, பட் ஐ கோ அண்ட் மீட் தம் இன் பர்சன். அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பீப்புள் ஆர் கனெக்டிங் டு மீ மோர் தென் ஜஸ்ட் சச் அ ஃபாலோவர். ஸோ அது பண்றப்ப தட் கிவ்ஸ் மீ அ லாட் மோர் மோட்டிவேஷன். அண்ட் நீங்க நிறைய குடும்பத்துல யூ ஆர் பார்ட் ஆஃப் தர் ஃபேமிலி. Seeing you like that. Yeah. Thank you. Yeah. I could see that when I go in person. இங்க சாக்ரமெண்டோல யார் ராணின்னு அப்படிங்கிறாங்க, இந்தியால வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ நீங்க ஒரு சொன்னீங்களே, யாரோ ஒருத்தவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஷி அச்சீவ்ட், இது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டோரி சொல்றீங்களா விச் ரியலி டச்ட்? அதாவது நிறைய பேர் நீங்க இது பண்ணி இல்ல இது இந்த பிரெக்னன்ட் ஸ்டோரி ரொம்பவே டச் ஆயிருச்சு. ஏன்னா she is 46 years old. அவங்க வந்து she said you are my younger brother but still அப்படின்னு சொல்லிட்டு கட்டியெல்லாம் பிடிச்சி காலெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு. I was like very emotional. It was very 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 touchy. So அப்புறமா they showed the photo picture, they went through a lot. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில I was able to make a change. I was very very emotional. அதுக்கு அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, அந்த ஒரு சின்ன பையன், so he was like only 13-14 years old and he was pretty big. So என்னாச்சு அப்படின்னா, for some reason their parents was watching my videos and இவன் வந்து எப்படியோ he followed something and then he started losing weight. So then what happened, he is from Pennsylvania. அங்க வந்து he started a group of Dr. Pal's fans அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சு, இவனை மாதிரியே இருக்கிற எல்லா ஒபீஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து புடிச்சு வச்சு he focused on, okay, all you need to do is to not eat late at night, he is not asking anything else அப்படின்னு சொல்லி குரூப் மாதிரி பண்ணி they lost so much pounds and they donated to my non-profit
$10 per pound what they lost. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நாட் ஈவன் இமேஜினபிள். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நிறைய வரும், இமெயில வரும், வாட்ஸ்அப்ல வரும். ஐம் ட்ரூலி பிளஸ்ட் டு பி a part of the journey. சூப்பர். தமிழ்நாட்டோட அடுத்த தமிழர்கள் அதிகமா இருக்க ஃப்ரிஸ்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க உங்க டாலஸ் ஷோ வந்துட்டு டாலஸ் ஷோ டிக்கெட் கிடைக்குமா இந்த இதுல சைட்ல கேக்குறாங்க, டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஃபுல் ஆயிடுச்சு டாக்டர், சோல்ட் அவுட். இன்னொரு ஷோ போடலாம் ஷோ டாக்டர். கண்டிப்பா. ஓகே, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஒண்ணும் கொடுக்க முடியல. முருகப்பா நமக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. பட் டைம் செக் பண்ணிக்கலாம். நம்ம விட்ட வீடியோ பேசுவோம். பட் டாக்டர் நிறைய பேர் நேரம் போனதே தெரியல. டாக்டர் பேசுறதுல நம்ம நேரம் போனதே தெரியல. ஏதோ நம்ம பாலிய ஸ்நேகிதர் இல்ல ஃப்ரெண்ட் கூட பேசுற மாதிரி தான் இருக்கு. ஜாலியா இருக்கு. வாசன், எனக்கு ஒரு क्वेश्चन நான் ரொம்ப நேரமா ஆரம்பத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா முருகப்பன் கேட்டது கண்டினியூஷன் தான். I can extend if you want. I joined late. We can go up to 8:10 if you want to. இல்ல முருகப்பன் கேட்டதோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. அவர் சரவணகுமார் பத்தி கேட்டாரு. எனக்கு வந்து ஆரோக்கிய சாமி அண்ட் your friend அவங்க வைஃப் சுப்பன I mean தொப்பன சுந்தரியா இல்ல குடும்பத்துல குழப்பம் இல்ல டெய்லி நான் கேட்டுட்டே இருக்கேனா, அதனால மிஸ் பண்ணிட்டேன். அவர் பேர் ஞாபகம் இருக்கு, ஆரோக்கிய சாமி. அவங்க வந்து ரியல் தான். திருப்புர சுந்தரி. திருப்புர சுந்தரி. எஸ் ஐயா, நான் டாக்டர் தொழில் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல அவங்க ஆரோக்கிய சாமியும் திருப்புர சுந்தரியும் ரியல் நேம் தானா? இல்ல ஐ திங்க் எனக்கு என்ன ஆச்சுன்னா சரவணகுமார் சொல்லி ஒவ்வொரு வீடியோலயும் அதே சொல்லி ஒரு மாதிரி தெக்கட்டி போயிடுச்சு. ஸோ நான் ரியலைஸ்ட் ஓகே சரவணகுமார் இஸ் அ மேல் ரைட், ஒரு ஆண். ஸோ ஹி கேன் ரிலேட் டு தட். அப்போ ஒய்ஃப்லாம் வந்து எப்படி ரிலேட் பண்ணுவாங்க, திருப்புர சுந்தரி அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் வந்து பேஷண்ட் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் ஆரோக்கிய சாமி அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா ஓகே ஒரு மசாலா ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரோக்கிய சாமி தான் திருப்புர சுந்தரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அப்படியெல்லாம் வந்து ஒரு பிசியூ மாதிரி வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். பரவாயில்லையா, பாகுபலி, கட்டப்பா, அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் நார்த் இந்தியன் பீப்புளா வந்து எங்களை நீங்க வந்து சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அபிஜித் சக்கரவர்த்தி அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதனால கீப்ஸ் கோயிங். சோ பால் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல எதுவுமே ஒண்ணும் பண்ணல, ஒரு ஆளு ஒண்ணுமே ஃபாலோ பண்ணல, அதாவது இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எதுவுமே ஃபாலோ பண்ணாம சரியாவும் அதுக்கு தூக்கம் நல்லா சொல்லிட்டீங்க எப்படின்னு தூங்கணும் அப்படின்னு. வேற ஏதாவது ஒண்ணுமே பண்ணாத கேட்டகரி மக்களுக்கு எதுவுமே பண்ணாததுக்கு ஒண்ணு வந்து 12 hour முருகப்பன் 12 hour fasting. ஓகே, it doesn't have to be 7 PM. அதான் கீ. ஓகே, you start somewhere, you need to start somewhere, right? So you need to first நீங்க எப்ப நைட் சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணணும். It cannot be half as that. It cannot be like 12 AM 10 PM அப்படிலாம் கூடாது. You need to figure out okay one time. அது வந்து it is okay even if it is 10 PM. You fix it 10 PM. Okay, all right, I'm okay with it. Remember that you need 12 hours for the body to repair. The next day 10 PM அப்படின்னா next day 10 AM க்கு நீங்க சாப்பிடணும். அப்பதான் கொஞ்சம் கில்ட் ஃப்ரீயா இருக்கு கொஞ்சம் வந்துட்டு. That is the first step. அப்படி நீங்க ஒரு 10 மாசத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா வெயிட் குறையாது. வெயிட் குறைய வேண்டாம், அதான் கொஞ்சம் நாள் கூட இருக்கலாம்ல. வெயிட் குறையாது. அப்புறம் then you will start to notice changes. Your energy level will go up. You will be much happier. Your body will feel lighter. அப்போ கொஞ்சமா 10 PM வந்து 9:30, 9 o'clock, 8:30, 8 அப்படின்னு நீங்களே குறைச்சிருங்க. Murugapan, if I could jump in, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க chatல, so I want to ask Dr. Pal, big fan, my wife and we follow you like everyone else. I'll get to the question quickly. நிறைய பேர் chatலயும் கேட்டிருக்காங்க. So as Asians we are predisposed for cholesterol and diabetic. Mukavasi, when you cross 40 you're on the borderline, and my wife is an advocate of staying away from medications. So and her influence and my own belief in Ayurveda. ஸோ காலையில் ஒரு சின்ன பல்லு பூண்டு எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் ஹனி போட்டு சாப்பிட்றேன். ஐ டேக் லாட் ஆஃப் நவாப்பழம் பவுடர் ஜூஸ் பண்ணி கரேலா அதெல்லாம் போட்டு சாப்பிட்றேன். ஸோ ஐ ஹவ் நாட் சீன் த ரிசல்ட்ஸ் yet, although I have been consistent.
is it safe, for entrepreneurs like us who have a very disruptive schedules, இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் மெத்தட்ல ரிலை பண்றது, இஸ் இட் சேஃப்? So that's my first question. இன்னும் 2-3 கிளிக் பண்ணிடுறேன், ஏன்னா அடுத்த சார்ஜ் கிடைக்குமா தெரியல. ரெண்டாவது, when you cross 40, right, with given the conditions and all that we are Asians are predisposed to, ஏதாவது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சொன்னீங்க, but I go almost every quarter to check my cholesterol. Are we so especially for runners like us, we run long distance. இப்போ பேண்டமிக் அப்புறம் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. So this has been a concern within my family. நீ ரொம்ப ஓடுற அப்படின்னு. So so அந்த ரெண்டு question I just want you to answer. Thank you for the time. First question வந்து Ayurveda வந்து I'm not against Ayurveda at all. The only problem is we don't have research studies to support it. So I tell my patient is that, if you want to try it out, if it works out, it's well and good. I'm completely okay. But there is no shortcuts to weight loss at all. And there's no way. Unfortunately, everybody has to put in that effort. அது நீங்க இப்ப போடுறீங்களா இல்ல டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் போடுறீங்களா, doesn't matter. You need to walk that walk. I'm there, right? You are the only one. Full screen. நான் கூட யாராவது இருக்கீங்களா? தனியா பயமா இருக்கு. So what I was saying, yeah. So there is no shortcuts to weight loss at all. So you have to put in the effort. And the walking ன்னு சொல்றோம்ல, அது எது நீங்க இப்ப வாக் பண்ணாலும் சரிதான், டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் வாக் பண்ணாலும் சரிதான். நீங்க இப்ப வாக் பண்ணீங்கன்னா டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு தூரம் வாக் பண்ண தேவையில்லை, இல்ல டயபெட்டிஸே வராதுக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. So there is no shortcut to weight loss. Ayurveda padi வந்து, if it works for you, I'm okay with it. But I will never go for the supplements which is on the shelf, which is not regulated. So I'm completely against it. நீங்க சொல்ற மாதிரி fresh கரேலா அதெல்லாம் ஓகே தான். I'm completely okay with that. Second point வந்து அந்த protein products அத சொல்றீங்களா? சப்ளிமெண்ட்ஸ்னா இந்த வைட்டமின் B12 சப்ளிமெண்ட், டர்மரிக். இப்ப நம்ம ஊர் மஞ்சளையே வந்து டர்மரிக் சப்ளிமெண்ட் விக்கிறாங்க காஸ்கோலயும் ஹோல் ஃபுட்ஸ்லயும். நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா சப்ளிமெண்ட் விக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி அகேன்ஸ்ட் இட். ஐ டோன்ட் திங்க் தட் மேக்ஸ் எனி சென்ஸ் அட் ஆல். நீங்க அதுக்கு பே பண்றதுல அதுக்கு பேசாம என்னோட சேரிட்டிக்கு டொனேட் பண்ணலாம். இது மத்தபடி ஃப்ரெஷ் இதெல்லாம் ஓகே தான், வாட் எவர் இட் இஸ் ஓகே தான். அப்புறம் பேண்டமிக் அப்புறம் why there is increased risk of heart attack, heart disease was, I'm going to be honest, I think it has to be with COVID தான். COVIDல வந்து it could be vaccination, it could be virals, doesn't matter. Both has been shown to increase inflammation of the heart vessels somehow, very milder way. அது எப்படிதான் ஓகே தான், but the very milder way. அது யாருக்கு எப்படி வருது அப்படின்னு தெரியல. So that is what one of the reason is. The main reason is that to start with, the heart health was not good. On the top of it, this inflammation of the heart, they were not able to sustain basically. So இப்போ திடீர்னு எக்ஸர்ட் பண்றாங்க, திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா, then which that they have not maintained their health that much. இப்போ நீங்க ரன்னரா இருக்கீங்க, the likelihood of you having any abnormal rhythm of the heart is extremely low because you have already been fit before. ஜென்ரலா வந்து முன்னாடி எக்ஸர்ட் இல்லாதாம திடீர்னு வந்து எக்ஸர்ட் பண்றப்ப, இஃப் there is underlying inflammation, then there might be a risk factor. So this is a Pandora box we are still trying to figure out. But I have to agree that vaccine and the virus, not only the vaccine and also virus, has caused inflammation in the heart in minor people, not in everybody, in minimal people. அது வந்து it has been proven. So we just don't know how it's going to manifest down the road, but at least we can control what we can control with the factors what we have in hand. Super, excellent. முருகப்பன் வாசன், குட் டைம் செக். லாஸ்ட் 2 क्वेश्चंस ஓட வெச்சுக்கலாம். ஆமா, இப்போ சாட்ல ஒருத்தர் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन நான் கேக்குறேன். அதுக்கு அப்புறம் முருகப்பன் ஒரு क्वेश्चन கேக்குறேன். சோ இப்போ டீப் ஸ்லீப் தான் பிரைமரி உங்களுக்கு வந்து ஒரு சஜஷனா இருக்கு. பட் some people don't get sleep. அப்போ அவங்களுக்கு what is your like suggestion, like how, what are the remedies if they don't get sleep, what do they do? இல்லையா, அது மாதிரி கேட்டிருக்காங்க. if they cannot go into the deep sleep. Correct. So everything revolves around the reason that they are not getting good sleep is there is no melatonin. melatoninங்கிற ஹார்மோன் வந்து இல்ல. அந்த melatonin ஹார்மோனை வந்து எப்படி செக்ரீட் பண்றதுன்னு யோசிச்சாலே the problem is solved. Melatonin doesn't like any activity at all.
ஸோ திங்க் அபவுட் அவர் ஆன்சஸ்டர்ஸ். அவங்க வந்து ஹண்ட் பண்ணாங்க. ஹண்ட் பண்ண சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னா சன்லைட் இருந்தால் தான் சாப்பிட முடியும். சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். இல்லாட்டி அவங்க வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ தே மேக் ஷுர் தட் தே ஈட் குட் அட் சன்செட். They go to bed. They had tons of melatonin, so they slept throughout the day. Given our busy lifestyle, that is not possible. I'm not asking you to sleep at 7 p.m., shut down all the lights, but we can create that atmosphere as much as possible. தேவையில்லாம லைட் போட வேண்டாம். எல்இடி ஃபோன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ளூ ஃபில்டர்னு இருக்கு, அது போடலாம். லேப்டாப்லயும் வந்து ப்ளூ ஃபில்டர் இருக்கு. கிளாஸஸ் போட்டீங்கன்னா நீங்க ப்ளூ ஃபில்டர் கிளாஸஸ் போட்டுக்கலாம். It decreases the effect a little bit. And more importantly, you have to have a sleep routine. You have to go to bed on the same time. You need to wake up at the same time. And the madriyana sleep routine kandipa veno if you are not getting that 7 hours of quality sleep. If somebody takes a one take home point from this presentation is, please track your sleep. Vera edhu neenga vandu pannave thevilla. Sleep is the only thing like what you busy professionals would need. Adha neenga fix pannale podum, everything else will fall in place. Well, thanks. Last question அதுக்கு அப்புறம் நீங்க உங்க சேரிட்டி ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லி முடிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு 2 கேள்வி, அதாவது கொலஸ்ட்ரால் எப்படி கம்மி பண்ணலாம், தைராய்டு கண்ட்ரோல் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால நீங்க தைராய்டு ஆன்சர் பண்ணுங்க, கொலஸ்ட்ரால் டைம் தான் ஆன்சர் பண்ணுங்க, உங்க ஆர்கனைசேஷன் சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஆர்கனைசேஷன் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். யாரும் போக மாட்டாங்க. ஹியூஸ்டன் அண்ட் ஆஸ்டின் ஷோ பத்தியும் பேசிட்டு டாக்டர். சோ பால், அது இல்லாம உங்களை நெக்ஸ்ட் இதுக்கு சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணலாம்னு இருக்கோம். அதனால இங்க விட்டாலும் பிடிச்சிடலாம், கேம்பிளிங் மாதிரி விட்ட குதிரையை பிடிச்சிடலாம். அதனால நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. பட் ஓவர் டு யூ. ஐ வாண்ட் டு. So thyroid is a problem. Thyroid is a problem. It's very common in females. It's extremely a problematic disease. Provider, again, it's a hormonal issue then. So every hormones in our body has a sleep-wake cycle. So again, we abuse the circadian rhythms and the hormones will not secrete properly as well. So on the thyroid hormone, enoda patients I have taken them off of thyroid tablets altogether, but it takes 2 to 3 years of religious lifestyle changes. The medications religious lifestyle changes. அதுக்கு வந்து ஈஸியா சொல்லிடலாம், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ தட். சன்ரைஸ் டு சன்செட், இது அதுக்கப்புறம் குட் ஸ்லீப், அதுக்கப்புறம் அவாய்டிங் ப்ராசஸ் ஃபுட்ஸ், ஈட்டிங் ஹை ஃபைபர் ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். It's a process. Everything cannot be done every day by everybody. So Rome was not built in a day, so it takes time. Ana, one thing for sure is people are not unfortunate to have so many diseases at the same time. There should be a bottom line that is connecting everything, and the bottom line is disruption of your circadian rhythm. அதுதான் வந்து bottom line. So thyroid, definitely there is light at the end of the tunnel. We can definitely take you off of thyroid medications provided you just follow a little bit of your lifestyle changes. Cholesterol வந்து unfortunately நமக்கு தொப்பை வந்து இருந்தாலே which means that there is excess cholesterol தான் பாடிக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியாம இருக்கனால தான் வெளியே வந்து அது வந்து தொப்பையா ஸ்டோர் ஆகுது. ஸோ whenever you are, உங்களுக்கே தொப்பை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா that's a wake up call. You have to do something about it. You need to do a little bit more vigilant. You need to take care of yourself. You need to allocate time for yourself. And the bottom line is you need to make yourself a priority. So that's the key thing. Lastly, in terms of my non-profit, we do a non-profit called Aishwaryam Trust in India. 10 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். 2012 ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த வந்து பில்டிங் கட்டி 50 பேருக்கு வந்து ஹாஸ்பிஸ் கேர், அதாவது 6 மாசம்தான் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அமெரிக்கால பாத்தீங்கன்னா மெடிக்கேர் வந்து இட் வில் கவர் ஹாஸ்பிஸ் கம்ப்ளீட்லி, so that person can have a peaceful death. They don't have to worry about money, they don't have to worry about pain medication, they don't have to worry about food. Everything will be provided by the Medicare hospice program. அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம இந்தியால கிடையாது. இந்தியால வந்து பணம் இருக்கும் ஆனா மேன் பவர் இருக்காது, மேன் பவர் இருக்கும் ஆனா பணம் இருக்காது. ஸோ அதனால என்னோட ஜூனியரோட ஐடியா தான் இது. என் ஜூனியரோட அம்மா வந்து she had this problem, so nobody took care of her, so he built this 50-bed hospital
and then we supported him. And idea என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிஸ் பேஷன்ஸ், நியூரலாஜிக்கல் பேஷன்ஸ் who cannot move their arms and legs, who cannot even eat, drink, அவங்களுக்கு 24/7 நர்சிங் கேர் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு, குடிக்க வச்சு, பாத்ரூம் கழுவி அவங்கள குளிப்பாட்ட வச்சு, 24/7 ஃபுட் சர்வீஸ் பண்ணி, ஆம்புலன்ஸ் பண்ணி, ஒரு மெடிக்கல் ஹோம் மாதிரியே ட்ரீட் பண்றதுக்கு எங்களுக்கு மாசம் 8 லட்சம் ரூபா ஆச்சு. 8 lakhs. யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 lakhs வந்து எப்படியோ வந்துடும், மிச்சம் 4 lakhs கையில இருந்து பணம் போட்டு எப்படியோ பண்ணிட்டு இருப்போம். யூடியூப்ல வந்து நான் ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறம் so many good hearted people, they kept donating directly to the trust, and we were so happy that we were able to run with the donated money. So இப்ப வந்து we are expanding it to a 50-bed hospital right next to that place in Aishwaryam Trust in Thirunagar in Madurai, where we are focusing on autism kids less than 6 years of age. Okay, more than 60 can focus on less than 6 years of age பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு autism kidsக்கு வந்து we are training vocational therapy, occupational therapy, diagnosis, treatment எல்லாம் ஃப்ரீயா பண்றோம். அதுக்கு வந்து we are actively fundraising. Medcom shows இதெல்லாம் வந்து it's a part of the fundraising thing. So USல வந்து 501c3 இருந்தா நல்லா இருக்கும். ஸோ உங்க மாதிரி entrepreneursலாம் வந்து you can match accordingly அப்படின்ட்டு சொன்னதுனால we created a foundation called வண்ணம் அழகல் ஃபவுண்டேஷன், VMF அப்படின்ட்டு. So please check that out. And உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த கம்பெனி மேட்சிங் இல்ல நீங்க ஏதாவது டொனேட் பண்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா you can donate to வண்ணம் அழகல் ஃபவுண்டேஷன். It is available in your Benevity, in your thing. Excellent. Excellent, Dr. Pai. Noble cause. Thank Definitely you. we'll do whatever we can do. Definitely we'll do. And I'll talk to the presidents also after this call to see what all the options we have to promote. Super. Thank you. Thank you for the time. இனிமே வீடியோவா அடுத்து on the way வீடியோ, அதுக்கப்புறம் வீடியோ. ஓகே. சரி பால், ரொம்ப தேங்க்ஸ் பால். ஓகே பால், ரொம்ப நன்றி. நான் க்ளோரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நன்றி உரை சொல்லிடுவாங்க. So over to you, Glory. Oh, thank you. Two things I want to tell you. I didn't realize that Sendil is there. Sendil, he is organizing our Medcom shows in Dallas. Thank you, Sendil. And also Bhaskar, he is opening for me. I didn't realize that both of them are in the meet. Thank you, guys. Thank you for support. Dr. Pal, thank you. வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எல்லாரையும் சிரிக்க வச்சீங்க, குட் டிப்ஸ் சொன்னீங்க. தேங்க் யூ. சிந்திக்கவும் வச்சுட்டாரு. சிந்திக்கிறது அதான் சொல்லிட்டாங்க மல்டிபிள் டைம்ஸ், எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. வீடியோ மட்டும் பார்ப்போம், சொல்றத காதுல வாங்கிக்கோ, உள்ள வாங்கிக்கோ. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹோப்ஃபுல்லி நம்ம மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறோம் எங்க டீமுக்கு. தேங்க்யூ வெரி மச். Thank you, Glory. Thanks a lot. Thank you, guys. Thank you for having me. Thank you, Dr. Pal. Good night, everyone. Thank you. Thank you. Happy Diwali. Thank you. Wish you the same, Dr. Pal. ஹியூஸ்டன்ல சந்திப்போம் டாக்டர் பால். Yes. Bye. Happy Diwali, Dr. Pal. Thank you. Happy Diwali. Thank you. அது அந்த இதுல போட்டுருங்க வாசன், நம்ம முருகப்பன் நம்ம குரூப்ல போட்டுருங்க வாசன். ஓகே, நான் மீட்டிங் இன் பண்றேன் எல்லாருக்கும். ஷூர்.